டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் இன்றைக்கு துரித உணவுகள் வாங்கி சாப்பிடலாமா, இல்லை பாரம்பரிய தின்பண்டங்கள் நம்ம சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால், நம்ம முன்னோர்களெல்லாம் ஆரோக்கியமாக வாழ்ந்ததற்கு அவர்களுடைய உணவு முறையும் வாழ்க்கை முறையும் தான் முதற் காரணமாக இருக்குது. துரித உணவை சாப்பிட்டா கண்டிப்பாக அதில் பதப்படுத்த என்ன பண்ணுறாங்க, நிறைய ரசாயனங்களை சேர்க்குறாங்க. அந்த ரசாயனங்கள் கண்டிப்பாக உடலில் பாதிப்பை ஏற்படுத்துது. அதை தெரிஞ்சு தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, எந்த பலகாரம் செஞ்சாலும் பார்த்திங்கன்னு சொன்னால் 2 வாரம் 3 வாரத்திற்கு மேலே அதை வச்சு பயன்படுத்த மாட்டாங்க. அப்போ நம்ம முன்னோர்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்ததுக்கு அவர்கள் நோய் இல்லாமல் இருந்ததுக்கு என்ன காரணமாக இருந்துச்சு, அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த உணவு, அந்த பலகாரங்கள் தான். என்ன பலகாரங்கள் சாப்பிட்டாங்க, குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க பார்த்திங்கன்னு சொன்னால், பொரிக்கடலை இல்லாத வீடு இருக்காது. பொரிக்கடலை, பொட்டுக்கடலை, நிலக்கடலை, பட்டாணி, உப்புக்கடலை, சோளக்கருது, சர்க்கரைவள்ளி கிழங்கு, அதே போல் பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு, நவாப்பழம், இலந்தப்பழம், கொடுக்காப்புளி பழம், வாழைப்பழம், அதே போல் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய கிழங்கு பார்த்திங்கன்னா சர்க்கரைவள்ளி கிழங்கு, அதே போல் கொய்யாப்பழம், அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் தர்பூசணி, இளநீர், நொங்கு, இதெல்லாம் தான் அன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க, பெரியவங்களும் சாப்பிட்டாங்க. பலகாரம்னு பார்த்திங்கன்னா அதிரசம். வீட்டில் அதிரசம் பண்ணி அதில் என்ன சேர்ப்பாங்க, சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டி, பனங்கருப்பட்டியை அல்லது வெல்லத்தை பயன்படுத்துவாங்க. அதில் அவ்வளோ சத்துக்கள் நமக்கு கிடைச்சிது. அதே பார்த்திங்கன்னா கம்பு உருண்டை, அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் எள்ளு உருண்டை, கடலை மிட்டாய், பாசிப்பயிறு உருண்டை, ரவா உருண்டை, இதையெல்லாம் பார்த்திங்கன்னா நெய் கலந்து சாப்பிட்டாங்க. அவர்களுக்கு சத்து குறைபாடு ஏற்படலை, எந்த விதமான உடல் பாதிப்பும் ஏற்படலை. ஆனால் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க சாப்பிட்ற அத்தனை உணவுகளும் அத்தனை தின்பண்டங்களும் பார்த்திங்கன்னு சொன்னால் தைராய்டு பிரச்சனை, உடல் பருமன் பிரச்சனை, சின்ன வயதிலேயே பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய், ஆஸ்துமா நோய், அதே போல் பெண்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த மாதாந்திர தீட்டு பிரச்சனை, சினைப்பையில் நீர்க்கட்டி பிரச்சனை, அதிகமான உதரப்போக்கு, வயிற்று வலி, இது எல்லாமே ஏற்படுது. பசங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் மலக்கட்டு பிரச்சனை, பசியின்மை, செரியாமை, உடம்பில் எதிர்ப்பு சக்தி குறைபாடு, இப்படி ஒட்டுமொத்த நோய்களையும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த துரித உணவை சாப்பிட்டு நம்ம வாங்கிறோம். விலை கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், வினையை நாம் வாங்குகின்றோம். இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு நீங்கள் நோய் இல்லாமல் வாழணும், மருந்து இல்லாமல் வாழணும், ஆரோக்கியமாக வாழணும், நீண்ட ஆயுளோடு வாழணும் அப்படின்னு சொன்னால் துரித உணவை நீங்கள் கண்டிப்பாக தொடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. பாரம்பரிய உணவுகளை, பாரம்பரிய தின்பண்டங்களை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பண்டிகை காலமாக இருந்தால் கூட வீட்டில் பலகாரம் செய்து நான் சொன்ன இந்த வகை பலகாரங்களை நீங்கள் பயன்படுத்தினா உடம்பில் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகரிக்கும், நோய்களும் நமக்கு ஏற்படாது, செலவும் பார்த்திங்கன்னா மிக மிக நமக்கு குறைவாக இருக்கும். எனவே பதப்படுத்தப்பட்ட பாட்டில் அடைச்ச பாக்கெட்டுகளில் அடைத்து விற்கப்படுகின்ற எந்த உணவுகளையும் எந்த தின்பண்டங்களையும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நம்ம வாங்கி கொடுக்கக்கூடாது, நம்மளும் சாப்பிடக்கூடாது. அதே போல் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, கேக்கு சாப்பிட்றது, அதே போல் குளிர்பானங்கள் சாப்பிட்றது, இதுவும் நோய்களை ஏற்படுத்தும். எனவே துரித உணவை தூர போடுங்கள், பாரம்பரிய உணவு தின்பண்டங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.